ஒரு குண்டான தெரிஞ்சதுக்கு எப்படி தத்துறாங்களா? தம்பி என்ன அப்படி ஓடுறா? நோ அதெல்லாம் இருக்கட்டும். இங்க எதனா ஒளியத்துக்கு ஒரு இடங்குதா? ஒளியுதுடா, என்னப்பா ஆச்சா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்டு இருக்காதுண்ணா? எதனா இடங்குதா சொல்லலாம். என்ன குண்டா திருடி வந்துட்டேன்னா? இப்ப அதெல்லாம் முக்கியமா? இடங்குதா இல்லையா அது சொல்லியா? நீ வா என் வீட்டுங்க ஒழிச்சுக்கோ, எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. அடி ராஜேஸ்வரியா, இந்த தம்பியை கொஞ்சம் உள்ள விடு. யாரு அது? அதெல்லாம் பேசாத, உள்ள விடு போடி போப்பா. கது சாத்தி விடு. யாரு அது? அடியே அவன் குண்டா தேடி வந்துக்கிறாண்டியே, அவனை தெத்தின்னு வராங்க, அதான் இங்க வந்து கொஞ்சிக்கிறான். அட பாய், நம்மளை பிடிச்சி ஓட்டிக்கு போறாங்கயா? அடியே இன்னைக்கு அவனை நம்ம காப்பாற்றி விட்டோம், நாளை பின்ன நம்மளுக்கு உதவாண்டியா. என்னத்த உதவானும்? என்னன்னா பிரச்சனை வரப்போதியா? என்னத்தா வெங்காயத்துல பிரச்சனை வரப்போதா? கம்முரு. என்ன புருஷன் மாட்டேதோ கத்தி கத்தி பேசுறியா? என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா, அதெல்லாம் போகுது அப்படின்னு சொன்னேன். உன் பேச்சுல அப்படியே போய் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதா? ஏக்கா உண்மையில அதுவா கதை? ஆமாம்பா, எங்க அம்மா கோயக்கட்ட அதை செல்லாம் சுட்டு வச்சுக்குதான், எத்து மாத்துக்கு வச்சு வச்சு அதான் போலான்னு. உமா செத்து 20 வருஷம் ஆச்சுன்னு போன வாரம் தான் சொன்னேன். உமா என்ன கனவுல வந்து அதை சுட்டாங்களா? அது எங்க சின்னம்மா இது. ஏன்டா தோண பேசிக்கிற? அவன் பயப்படுறாளே இல்லையா? சரிப்பா, எங்க வீட்டுல ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சா? உங்க வீட்டுல டிவி பாத்துக்கிறேன்னா? எப்பா என் வீட்டு ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு. ஆமாண்டா, நேத்தே போட சொன்னா நானே மறந்துட்டேன். இப்பதான் சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குது, அதனால தான் எழுந்து ஓடாரன். இன்னும் அவ்வளவு புழுவுறீங்களா? இந்த பக்கம் தான் சார் ஓடியா சார். இந்த பக்கம் தான் சார் ஓடியா சார். இந்த பக்கமா? என்ன போலீஸ் வந்துக்குதா? இந்த பக்கம் தான் வந்தானா? இந்த பக்கம் தான் சார் வந்தா. ஏம்பா இந்த பக்கம் யாரும் வந்தாங்களா சார்? இங்க யாரும் வரல சார். நீ கவனியா? யார் சார் தேடுறீங்க? ஒரு குண்டா இருக்கிற பையன் குண்டா தானே இருப்பான். குண்டா தான் இருப்பான். குண்டா இருக்கிற பையன் இவரோட குண்டான திருடிங்கன்னு இந்த பக்கம் தான் ஓடி வந்தானா, பாத்தீங்களா? நாங்க பார்க்கவே இல்லை சார். நீ பாத்தியா? நான் கூட பாக்கல சார். சார் குண்டா இருப்பானா சார்? அவர் தான் சொல்றாரு இல்ல, தெரியலன்னு சொல்லி அனுப்புவா. நீ கவனிடுறா, அவன் எங்கெல்லாம் இருந்தானா அவன் கண்டுபிடிச்சு சாருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. சூப்பர்ப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போலீஸ்க்கு ஹெல்ப் வந்தீங்கன்னா ஒரு திருடனும் என்கிட்ட இருந்து மிஸ் ஆக மாட்டாங்கயா. சார் குண்டா சார். அதுக்கு தானே கேட்டு நிக்கிறாங்க. குண்டான்ற ஜாக்கிரதையா வைக்க தெரியல, எத்தனை போனதுமா குண்டாங்கன்ற. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், இல்லைன்னா என் பொண்டாட்டி கயிறு கட்டி அடிப்பா சார். கயிறு கட்டி அடிப்பாளா? ஆமா சார், கயிறை முறுக்கி அந்த ஆள் மேல பலான்னு அடிச்சு மூணுல வீழ்ச்சிங்க சார். சார் இந்த பக்கம் யாரும் வரல சார், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன், போங்க. இரியா, எங்களை விரட்டுறத பார்த்தா உன் மேல என்ன சந்தேகமாகுது எங்களுக்கு. ஐயோயோ அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க, பாய் ஒன்னாதான் போடுறேன், இங்கே பார்த்து தூங்க. இங்க பார், தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி இருந்து தப்பிக்கவே முடியாது. கரெக்டா சொன்னீங்க சார். சார் ஒரே ஒரு 5 நிமிஷம் நாடங்குது, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், நம்ம எல்லாம் ஒன்னா போய் தேடலாம். அப்படின்றியா? சரி, என்ன நாடகம்? பணமட்ட சேனல்ல போடுவாங்களா சார் 1:30 மணிக்கு, அந்த நாடகம் சார். எங்க வீட்டுல கனெக்ஷன் வரல, இவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என் வீட்டுக்கு கனெக்ஷன் வரல. அது கனெக்ஷன்லாம் தேவையில்லப்பா, மொபைல் இருந்து கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோ, யூடியூப்ல இருந்து பாத்துக்கலாம். அது உங்க வீட்டை பாத்துக்கோ. அட யாராயமா, எங்க வீட்டுல தான் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, உங்க வீட்டுல பாத்துக்கிறேன். என்ன இப்பா? எப்பா எனக்கும் அந்த நாடகம் பிடிக்கும், வாங்க போய் பார்க்கலாம், வாங்கப்பா. சார் எங்க வீட்டு கரண்ட் இல்ல சார். தள்ளியா? இல்ல சார், வாங்கப்பா. சார் சார் ஏதோ தினமத்திரம் விட்டுருங்க சார். ஏன்டா திருட்டு பையல ஒளிரியா? இங்க வாங்க. ஒரு திருடனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு கேட்டா இல்லன்றீங்களா? நீங்களா பக்கத்து வீட்டுக்காரடா, அசிங்கமா இருக்குது. கொஞ்சம் வெயிட் ஆகுது புடியா. டேய் தூக்கின்னு வரும்போது வெயிட் தெரியலையா? இப்பதான் உனக்கு வெயிட் தெரியுதா? சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். சார் அந்த தம்பி எந்த குற்றமும் செய்யல, இருங்க நான் வக்கீல் வர சொல்றேன். ஏய் இவன் பண்ணது திருட்டு வேலை, கேட்டா வக்கீல கூப்பிடுறேன்னா நான் அவ்வளவு பேர் தனட்டா உனக்கு? சார் தென்னட்லு தான் சார், நான் வக்கீல் கையில் பேசிக்கோ, நான் போன் பண்றேன். சார் வா சார், கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் சார், வீட்டை தான் வா சார். வரட்டும், எந்த வக்கீல் வராங்கன்னு பாப்போம். ஏன் அப்படி பண்ற? கம்மி தம்பி, கவலைப்படாத, நான் வக்கீல் வச்சு உன்னை காப்பாத்திடுறேன். இவனத்துக்கு முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிறான் சார். போட்டுமா? அப்படியே போட்டேனா உன் பிரச்சனை தான் நான் நின்றுக்கிறேன், அவனா வக்கீல கூப்பிடுறான்றான். வை குண்டான வக்கீல் வரட்டும். சார் இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், நாங்க போறோம் சார். யோ நான் பேசி நிக்கிறேன், இரியா வக்கீல் வரட்டும். ஆனா இது மாதிரி அக்கப்போர் பண்ணவங்க நான் உலகத்திலே பார்த்தல, மூட்டு பக்கத்துல போய் இருக்கிற மாதிரி நான் எதில் ஆச்சுன்னு தெரியல. பேசாதடா, இன்னும் துப்பு கட்ட மாதிரி பேசிக்கிறா. யோ ரொம்ப வாய் நீளுது பாத்துக்க.
சார் என்கிட்ட நீ பேசவே பேசாத சார், எதுவாக இருந்தாலும் வக்கீல் கிட்ட பேசிக்கோ. சார் நீங்க அப்படியே தரத்தரன்னு ஜெயில போடுங்க சார். கையெடுங்க சார், நான் ஊருக்குள்ள பெரிய ஆளு ஏமால வந்து கை வைக்கிறேன், அரசு வாரண்டுக்குதா? ஏண்டா இதை விட என்னடா அரசு வாரண்ட் வேணும்? திருடனை வீட்டுக்குள்ள பதிவு வச்சிருக்கிற? அவன் திருடன் இல்ல, தியாகி, போதுமா? என்னடா குண்டா திருடனை போய் தியாகின்ற? என்னதான் சொல்ல வர நீ? குண்டா திருடனா போலீஸ் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு திருடுறேன், அவன் தியாகி தானே. ஆனா தியாகிக்கு நல்ல பட்டம் கொடுக்குறடா. டேய் நீ தியாகிடா? நான் தேவை இல்ல, அந்த ஆள் தான் சொல்றான். நீ கவனில, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆஹா, இதுக்கு மேல பாத்துக்க முடியாது. நீ வாயா. சார் போலீஸ் சார், எவ்வளவு பெரிய மீட்டிங்க விட்டு வர என் கட்சிக்கார மேலே கை வைக்கிறீங்க? வக்கீல் வந்துட்டார், கையெடுங்க சார். என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு சொல்லுங்க சார். நேத்துக்கு அவர் மேல கை வச்சீங்க, நான் வன்மையா கண்ணிக்கிறேன். ஏன்பா நீ எதுவும் சும்மா நிக்கிற? வா சார், எதுவும் தெரியாம நீங்க பேசாதீங்க. இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா? சார் அது இருக்கட்டும், இங்க லேண்ட் எல்லாம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் போகுது? ஹலோ பிரதர், அதெல்லாம் அங்க பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட்சிக்காரரை வந்து துன்புறுத்திருக்காங்க. சார் அந்த குழந்தை வந்து குண்டான எடுத்துன்னு வந்தோம் சார். எத்தனை வரலப்பா, திருடின்னு வந்திருக்கான். உங்களுக்கு அது திருட்டு, எங்களுக்கு அப்படி மாதிரி இல்லை சார். உன் வீட்டுல பூந்து நான் எதனா பொருள் எத்தனை நேடா சொல்வேன்? நீ பேசாத, உனக்கு எனக்கும் ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க சார், இவன் குண்டான திருடின்னு வந்துக்கிறான். இவனை வந்து வீட்டுக்குள்ள அடக்கலம் கொடுத்துருக்காரு. அதனால இந்த ஆளையும் அவனையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ண போறோம் சார். இப்போ இது பிடிப்பா, இவரை பிடிக்கிறதுக்கு வாரண்ட் இருக்கா சார்? அட என்ன சார் நீங்க, இந்த ஆள் தான் திருட்டு பையனுக்கு அடக்கலம் கொடுத்துருக்கானே, அதான் கிளியரா தெரியுது. அவன் திருடன்னு தெரிஞ்சுதான் குத்தியா நீ? அதெல்லாம் இருக்கணும் சார், அந்த பையனையும் காப்பாற்றி விடுங்க, என்னையும் காப்பாற்றி விடுங்க. கேட்டதுக்கு பதில், அவன் திருடன்னு தெரிஞ்சு காப்பாத்தி விட்டியா? ஆமாம் சார், நான் பின்ன ஹெல்ப்பாக இருப்பேன், நான் காப்பாற்றினேன். அப்போ திருடனுக்கு ஹெல்ப் பண்ணா திருடன் தானே? அப்போ இந்த திருடனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண வந்துக்கிறீங்களா? நீங்க திருடனா சார்? சார் ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை நீங்க காப்பாத்துறீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க நீங்க படுத்த துரோகம் தானே சார்? உங்க படிப்பு உங்க பதவியும் நல்லவங்களை காப்பாத்தணும் சார். இது மாதிரி நாதர்களை காப்பாத்த கூடாது சார். இது மாதிரி ஆளுங்களுக்காக நீ சப்போர்ட் பண்றதால எவ்வளவு குடும்பம் அழித்து தெரியுமா சார்? எவ்வளவு நிர்பந்தத்துக்கு தண்டிக்க போறாங்க தெரியுமா சார்? போதும் போதும் போதும், நீங்க பேசுனது அப்படியே என் நெஞ்சில கடப்பார வச்சு குத்துன மாதிரி இருக்கு. சார் அவன் கிடக்குறான் சார், என்ன டக்குன்னு வெளியேடு சார். யோ, இது வரைக்கும் உங்கள மாதிரி கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நானு, இதுக்கப்புறம் நல்லவங்களுக்கு மட்டும் தான் வாதாடுவேன். சார் நீ எப்படி சொல்லிட்ட, எப்படி சார்? நான் சொல்றேன் வாயா. சார் ஐயா சார், வா சார், ஐயா சார், போடுங்க சார், அந்த ஆள் 6 மாசம் ஜெயிலில் போடுங்க சார். அந்த ஆள் எனக்கு ரொம்ப தொல்லை. சார் என்ன சார், அந்த கேஸ் எடுத்துருந்தா எதனா பைசா கிடைச்சிருக்குல்ல நமக்கு? யோ, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வாதாடுறது போதையா, இதுக்கப்புறம் நல்லவங்களுக்கு வாதாடலாம் வாயா. வீடியோ பார்த்துட்டீங்களா? லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க.